ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே அருமையான உயிர்த்தெழுந்த நாளிலே நாம் தேவனை ஆராதிக்கும்படியாக ஆண்டவர் நல்ல நேரத்தையும் நாளை நம்ம கொடுத்திருக்கிறார். நாம் எல்லாம் கண்களை மூடி ஜெபிப்போம். நல்ல பிதாவே, நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம். 5வது மாதம் 4வது உயிர்த்தெழுந்த நாளிலே நம்மை துதிக்கவும் தொழுது கொள்ள ஆராதிக்கவும் ஆண்டவர்களுக்கு கிருபையும் கடனையும் கொடுத்து இந்த நாளை கர்த்தாவே எங்களை நாங்கள் சபையில் வீடுகளிலே குடும்பங்களிலே உடைய சமூகத்தில் அமர்ந்து ஆராதிக்கிற நேரத்தை எங்களுக்கு தந்ததற்காக ஸ்தோத்திரம். இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதில் கலிகூர்ந்து நாங்கள் மகிழப்படவும் என்று சொன்ன வார்த்தையின்படி இந்த நாளில் கர்த்தாவே நாங்கள் மகிழ்ந்து துதித்து பாட ஆண்டவரே இந்த வேலைகளை தரங்களில் ஒப்பு கொடுத்து நாங்கள் செய்கிறோம். தொடர்ந்து கர்த்தர் பொறுப்படுகிறார். இயேசுவின் நாமத்தில் செய்கிறோம். ஆமென். எல்லாருக்கும் தெரிந்த பாடல் சந்தோஷமாயிருங்கள், எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் என்று சொல்லி நாம் கர்த்தருக்குள்ளாக மகிழ்ந்து இந்த பாடலை பாடி கர்த்தரை நாம் ஆராதிப்போம். எங்களோடு கூட தொடர்ந்து பாடி கர்த்தரை மகிழ்வோம். உற்சாகமாக கடலை செல்லுவோம். 24 நாட்கள் நம்மை நடத்தினாரே, குறைவில்லாமல் நடத்தினாரே. சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. உயர்வானாலும் தாழ்வானாலும், உயர்வானாலும் தாழ்வானாலும் சர்வவல்ல தேவன் நம்மோடு இருப்பதா, சர்வவல்ல தேவன் நம்மோடு இருப்பதா. சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. எப்பொழுதும் சந்தோஷமாயிருப்போம். சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. நெருக்கத்தின் நேரத்திலும் என்ன நெருக்கங்கள் வந்தாலும், நீரின் பாதையிலும் என்ன கண்ணீரின் பாதைகள் வந்தாலும், நேரத்திலும் கண்ணீரின் பாதையிலும் நம்மை காக்கின்ற தேவன் நம்மோடு இருப்பதா. சந்தோஷமாயிருங்க, நம்மை காக்கின்ற தேவன் நம்மோடு இருப்பதா. சந்தோஷமாயிருங்க, சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் ஆயிருங்க. சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. தோல்விகள் வந்தாலும், தோல்விகள் வந்தாலும், நஷ்டங்கள் வந்தாலும், நஷ்டங்கள் வந்தாலும், தோல்விகள் வந்தாலும், எவ்வளவு நஷ்டங்கள் நமக்கு வந்தாலும், நஷ்டங்கள் வந்தாலும் நமக்கு செல்வழுக்கும் நேரம் நம்மோடு இருப்பதால் சந்தோஷமாயிருக்க. நமக்கு கை கொடுக்கும் தேவன் நம்மோடு இருப்பதால் சந்தோஷமாயிருக்க. சந்தோஷமாயிருக்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருக்க. சந்தோஷமாயிருக்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருக்க. எந்த நாள் கேட்டாலும் தோற்று போகாதீங்க. எந்த நாள் கேட்டாலும் சூழ்நிலைகள் தலைகளாய் மாறினால் போகாதீங்க. தோற்று போகாதபடி அழைத்த தேவனை நோக்கி தொடர்ந்து ஆராதிப்போம். சந்தோஷமாயிருங்க, நம்மை அழைத்த தேவன் கைவிட மாட்டார். சந்தோஷமாயிருங்க, சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. தாழ்வானாலும், உயர்வானாலும், தாழ்வானாலும் சர்வவல்ல தேவன் நம்மோடு இருப்பதா. சர்வவல்ல தேவன் நம்மோடு இருப்பதா. சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. சொல்லுவோம்.
எல்லாரும் கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். இந்த மாதம் முதல் தேதியிலிருந்து இந்த 24 நாட்கள் நம்மை நடத்தி வந்த ஆண்டவரை நாம் ஆராதித்து மகிமைப்படுத்த போகிறோம். எல்லாரும் நம் கண்களை மூடி கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றியோடு நாங்கள் துதிக்கிற ஆண்டவரே, 5வது மாதத்தினுடைய துவக்க நாளிலிருந்து இந்த 24ஆம் தேதி இந்த காலை நேரம் வரை எங்களை கண்மணி போல பாதுகாத்து நடத்தி கொண்டு வந்திருக்கிறோம். உண்மை நாங்கள் துதிக்காமல், ஸ்தோத்தரிக்காமல், ஆராதிக்காமல், மகிமைப்படுத்தாமல் இருக்க முடியாது. எவ்வளவோ பஞ்சங்கள், பசி, பட்டினி, வியாதி, கொடுமை, ஆண்டவரே இந்த கொரோனா நிமித்தமாய் எத்தனையோ ஆண்டவரே இழப்புகள், ஏமாற்றங்கள், தோல்விகள், பொருளாதார நெருக்கடி என்று வந்த பொழுதெல்லாம் கர்த்தரை நடத்தி கொண்டு வந்தீரையும் அந்த ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் என்று சொல்லி நாம் எல்லாரும் கர்த்தரை துதிக்க போகிறோம். ஹல்லேலூயா. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரணத்திற்காக நான் எண்ணத்தை செலுத்துவேன். ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொள்வேன். நான் அவருடைய நாமத்தை துதிப்பேன் என்று சொல்லி நாம் எல்லாரும் கர்த்தரை துதிக்க போகிறோம். ஹல்லேலூயா. நன்றி அப்பா, நீ செய்த எல்லாம் விடாமல் போனாலும், காற்று செடி பறந்துடாமல் போனாலும், அத்திமரம் துளி விடாமல் போனாலும், காற்று செடி பறந்துடாமல் போனாலும், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன். தேவனுக்குள் களி கூறுவேன். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன். என் தேவனுக்குள் களி கூறுவேன். அத்திமரம் துளி விடாமல் போனாலும், காற்று செடி பலன் கொடாமல் போனாலும், அத்திமரம் துளி விடாமல் போனாலும், பலன் கொடாமல் போனாலும், காற்று செடி பலன் கொடாமல் போனாலும், பலன் கொடாமல் போனாலும், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன். என் தேவனுக்குள் களி கூறுவேன். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன். என் தேவனுக்குள் களி கூறுவேன். உன்னவரம் பலனற்று போனாலும், வயலிலே ஞானியமின்றி போனாலும், ஒளிபவரும் பலனற்று போனாலும், வயல்களிலே தானியமின்றி போனாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன். தேவனுக்குள் களி கூறுவேன். கர்த்தருக்குள் நான் எப்பொழுதும் மகிழ்ச்சியாயிருப்பேன். தேவனுக்குள்ளாக நான் களி கூறுவேன். அத்திமரம் துளி விடாமல் போனாலும், பறந்துடாமல் போனாலும், ஆண்டவரே நான் நமக்குள் மன மகிழ்ச்சியாயிருப்பேன். போனாலும் உண்மையே முன்வைத்து நான் ஓடுவேன். உண்மையே முன்வைத்து நான் ஆராதிப்பேன். போனாலும் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன். தேவனுக்குள் களி கூறுவேன். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன். தேவனுக்குள் களி கூறுவேன். தேவனுக்குள் களி கூறுவேன். தேவனுக்குள் களி கூறுவேன். ஆண்டவருக்குள்ளாக நாங்கள் எல்லாரும் களி கொண்டு மகிழ்வோம். ஆண்டவரே, காலையில் எது இருந்தாலும் இல்லாவிட்டாலும் நாங்கள் கர்த்தருக்குள் இருப்பதினால் எப்பொழுதும் சந்தோஷமாய் நாங்கள் இருக்கிறோம். உண்மையை நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவரே, நல்ல காலை வேளையில மக்களாக நாங்கள் களி கூறுகிறோம். நீரே கூடிய தேவன். திராட்சரசமும் தானியமும் பெருகி இருக்கிற காலத்தில் இருக்கிற சந்தோஷத்தை பார்க்கிறோம். எங்களுக்கு அதிகமான சந்தோஷத்தை தருகிறவரை நோக்கி இந்த காலை வேளையில நாங்கள் பார்த்து மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவர் தொடர்ந்து பிரசன்னத்தினால் எங்களை வழிநடத்துகிறார். இயேசுவின் நாமத்தில் சுபிக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்வோம். 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம்
16, 17, 18 இந்த 3 வசனங்களை இன்றைக்கு நம்ம பார்த்து கர்த்தரை நாம் மகிமைப்படுத்த போகிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய திருச்சபை மக்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு அருமையான வார்த்தைகளை இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். அதில் 16வது வசனம் சொல்லுகிறது, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய சபை மக்களை பார்த்து அவர் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை என்ன என்று சொன்னால், சபையாரே, சபை மக்களே, நீங்கள் எப்பொழுதுமே ஆண்டவருக்குள்ளாக நீங்கள் சந்தோஷமாயிருங்கள் என்று சொல்லுகிறார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் இந்த கொரோனாவின் நிமித்தமாக நம்முடைய வாழ்க்கையில் இருந்த சந்தோஷத்தை, மகிழ்ச்சியெல்லாம் நம்ம இழந்து பல விதங்களிலே நம்ம துக்கத்தோடு, வேதனையோடு, கண்ணீரோடு காணப்பட்டாலும் கூட நமக்கு கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, எப்பொழுதும் நாம் கர்த்தருக்குள்ளாக சந்தோஷமாயிருக்க வேண்டும். ஆவிக்குரிய பிள்ளைகளாக இருக்கிற நாம், ஆண்டவருக்குள்ளே வளர்ந்து வருகிற நாம், ஆண்டவரோடு பழகுகிற நாம், ஆண்டவரை நெருங்கி ஜீவித்து அவரோடு கூட வாசம் பண்ணி கொண்டிருக்கிற நம்முடைய வாழ்க்கையில சில நேரங்களிலே இப்படிப்பட்டதான பிரச்சனைகள், குழப்பங்கள், போராட்டங்கள், சூழ்நிலைகள் எல்லாம் தலைகளாய் மாறினாலும் அவருடைய சந்தோஷத்தை நம்மை விட்டு எந்த ஒரு பிரச்சனையும் எடுத்து போடவே முடியாது. எந்த ஒரு பிரச்சனைகளும் அந்த சந்தோஷத்தை எடுத்து போடுவதற்கு இடம் கொடுக்கவே கூடாது. ஆகையால் பவுல் சொல்லும் பொழுது சபை மக்களை பார்த்து, எப்பொழுதும் நீங்கள் சந்தோஷமாக இருக்க வேண்டும். ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் என்று சொன்னால் 24 மணி நேரமும் நாம் சந்தோஷமாக இருக்க வேண்டும். ஒரு வாரத்துக்கு 7 நாட்கள் என்று சொன்னால் 7 நாட்களும் நாம் சந்தோஷமாக இருக்க வேண்டும். ஒரு மாதத்துக்கு 30 அல்ல 31 நாட்கள் வரும் என்று சொன்னால் 30-31 நாட்களும் நாம் சந்தோஷமாக இருக்க வேண்டும். வருடத்திற்கு 365 நாட்களும் நாம் சந்தோஷமாக இருக்க வேண்டும். 12 மாதங்களும் சந்தோஷமாக இருக்க வேண்டும். 8760 மணி நேரமும் நாம் சந்தோஷமாக இருக்க வேண்டும். நாம் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் முதலாவதாக நாம் கிறிஸ்துவுக்குள் காணப்பட வேண்டும். அதே போல் பிலிப்பு மக்களுக்கு எழுதும் பொழுது பிலிப்பர் 4 நாட்கள் சொல்லுகிறார், கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். கர்த்தர் இல்லாத சந்தோஷம் நமக்கு சந்தோஷத்தை நீடித்திருக்கும்படியாய் செய்யாது. கர்த்தர் நமக்குள்ளே இருப்பார் என்று சொன்னால் அந்த சந்தோஷமானது நாளுக்கு நாள் பெருகி கொண்டிருக்கும். அந்த சந்தோஷமானது நாளுக்கு நாள் வளர்ந்து கொண்டிருக்கும். அந்த சந்தோஷத்தினாலே நாம் களி கூர்ந்து கொண்டிருப்போம். கர்த்தர் இல்லாமல் ஒருவேளை நாம் சந்தோஷமா இருப்போம் என்று சொன்னால் அது சில மணி நேரம், ஒரு 3 மணி நேரம் அல்லது 2 மணி நேரம் அந்த சந்தோஷம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும். அதுக்கப்புறம் தொடர்ந்து நம்முடைய வாழ்க்கையில துக்கங்களும் கவலைகளும் நம்மை நெருக்கும் பொழுது அந்த சந்தோஷங்கள் நம்மை விட்டு வெளியே போய் விடுகிறது. ஆனால் பவுல் சொல்லும் பொழுது சபை மக்களுக்கு, நீங்கள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்க வேண்டும். ஒரு விசுவாச பிள்ளைகள் நீங்கள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் முதலாவது நீங்கள் கர்த்தருக்குள்ளாக இருக்க வேண்டும். கர்த்தருக்கு உள்ளே ஒரு மனிதன் இருந்தால் மாத்திரமே, ஒரு மனிதனுக்குள்ளே கர்த்தர் இருந்தால் மாத்திரமே, ஒரு விசுவாசி கர்த்தரோடு இருந்தால் மாத்திரமே, ஒரு விசுவாசியோடு கர்த்தர் இருந்தால் மாத்திரமே அவன் எப்பொழுதுமே சந்தோஷமாக இருக்க முடியும். இல்லை என்று சொன்னால் அவன் வாழ்க்கையிலே வருகிற புயல் காற்று, கொந்தளிப்பு, கடலுடைய தாக்கங்கள் இவைகளுடைய வாழ்க்கையிலே சந்தோஷத்தை கெடுத்துவிடும். அவன் அக்கறைக்கு போக முடியாதபடி பயங்களும் பாதிப்புகளும் கவலைகளும் வந்து, போதகரே நாங்கள் மடித்து போகிறோமே என்கிற ஒரு பெரிய பயத்தை கொண்டு வந்து சேர்த்துவிடும். ஆனால் ஆண்டவர் நமக்குள்ள இருப்பார் என்று சொன்னால் எவ்வளவு பெரிய புயல் காற்று, போராட்டங்கள் நம்முடைய வாழ்க்கையில வந்தாலும் நம் கர்த்தருக்குள் இருக்கும் பொழுது நாம் எப்பொழுதுமே சந்தோஷமாக இருப்போம். இந்த நாட்களில் நீங்கள் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் கர்த்தருக்குள்ள நீங்கள் இருக்க வேண்டும். அனுதினமும் வேதத்தை வாசித்து ஜெபம் பண்ணி ஆண்டவரோடு கூட நடக்கிற ஒரு அனுபவம் உங்களுக்குள்ள இருக்கும் என்று சொன்னால் உங்களுடைய வாழ்க்கையிலே சந்தோஷத்தை யாராலும் எடுத்து போட முடியாது. தாவீது சொல்லும் பொழுது சொல்லுகிறார், திராட்சரசமும் தானியமும் பெருகி இருக்கிற காலத்தில் இருக்கிற சந்தோஷத்தை பார்க்கிறோம், கர்த்தர் எனக்கு அதிகமான சந்தோஷத்தை கொடுத்தார் என்று சொல்லியிருக்கிறார். ஆகியனால தாவீது கர்த்தருக்குள்ளாக தன்னை திடப்படுத்தி கொண்டார். அவருடைய வாழ்க்கையில போராட்டங்கள், யுத்தங்கள், பலவிதமான பிரச்சனைகள் அவனை தொடர்ந்து வரும் பொழுது அவன் கர்த்தருக்குள்ளாக தன்னை திடப்படுத்தி கொண்டு அவன் கர்த்தரை நோக்கி பார்த்து அவருடைய முகம் வைக்கப்படாதபடி கர்த்தர் செய்தார். ஆகிய அந்த காலை வேளையில் கர்ப்பான தேவ பிள்ளைகளே,
உங்களுடைய வாழ்க்கையிலே எப்பொழுதுமே நீங்கள் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் முதலாவது நீங்கள் கர்த்தருக்குள்ளாக இருக்க வேண்டும். கர்த்தரை விட்டு நீங்கள் வெளியே இருப்பீர்கள் என்று சொன்னால், கர்த்தரை விட்டு நீங்கள் கொஞ்சம் தள்ளி இருப்பீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய வாழ்க்கையில் இந்த சந்தோஷத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியாது. ஆகினால பிலிப்பு சபை மக்களுக்கு பவுல் எழுதும் பொழுது அவர் சொன்னது போல கர்த்தருக்குள் சந்தோஷமாயிருங்கள். ஒரு மனிதன் கர்த்தருக்குள் இருக்கும் பொழுதுதான் அவனுக்கு அந்த சந்தோஷம் வரும். ஆகியினாலே எவ்வளவு பெரிய போராட்டங்கள் பிரச்சனைகளுடைய வாழ்க்கையில் வந்தாலும் அவைகளை பார்த்து நீங்கள் பயந்து விடாதபடி அந்த பிரச்சனை அந்த போராட்டங்களை நம்மை விட்டு மாற்றுகிற ஆண்டவரை நோக்கி நாம் பார்ப்போம் என்று சொன்னால், அந்த பிரச்சனைகளிலே ஆண்டவர் என்னோடு இருக்கிறார், நான் அவருக்குள்ள இருக்கிறேன் என்கிற ஒரு நம்பிக்கை நமக்குள்ள இருக்கும் என்று சொன்னால், எவ்வளவு பெரிய புயல் காற்று வீசினாலும் கொந்தளிப்பு வந்தாலும் நாம் அக்கறைக்கு போய் சேர்த்து விடலாம். சீசர்கள் அக்கறைக்கு போகும்படியாய் ஆயத்தப்பட்டார்கள். நடுவழியிலே காற்று, கடல் கொந்தளிப்பு, படகு அமிழத்தக்கதான நிலைமை வந்தது. கர்த்தர் அந்த படகுல இருந்தபடியினாலே, ஆண்டவரோடு அந்த சீசர்கள் இருந்தபடியினாலே, அந்த பெரிய பிரச்சனையிலே கர்த்தர் பத்திரமாக அவர்களை கொண்டு போய் அக்கறைக்கு சேர்த்தார். ஆகையினாலே நாம் கர்த்தருக்குள்ள இருப்போம் என்று சொன்னால் எவ்வளவு பெரிய பிரச்சனை நம்மை மேற்கொள்ள வந்தாலும், நாம் ஆண்டவருக்குள்ள இருக்கிறபடினாலும், ஆண்டவர் நம்மோடு இருக்கிறபடினாலும் நம்ம எந்த ஒரு பிரச்சனையும் மேற்கொள்ளாது நாம் அக்கறைக்கு பத்திரமாய் சேர்த்து போய்விடலாம். இரண்டாவதாக அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய சபை மக்களுக்கு பார்த்து சொல்லுகிற ஒரு காரியம், இடைவிடாமல் ஜெபம் பண்ண வேண்டும். இரண்டாவதாக அவர் சொல்லுகிற ஒரு காரியம், இடைவிடாமல் ஜெபம் பண்ண வேண்டும். கர்த்தருக்குள்ள இருக்கிறதும் பெரிதல்ல, ஆனால் இடைவிடாமல் நம்ம ஜெபம் பண்ண வேண்டும். இன்னைக்கு நிறைய பேர் சந்தோஷமா இருப்பார்கள், ஆனால் அந்த சந்தோஷத்திலேயே என்ன பண்ணுவார்கள் என்று சொன்னால் ஜெபிப்பதை மறந்து விடுவார்கள். சந்தோஷத்திலேயே அவர்கள் ஆண்டவரோடு கூட உறவாடுவதை மறந்து விடுவார்கள். நாம் அப்படி இருக்கக்கூடாது. எப்பொழுதுமே சந்தோஷமாக இருக்கிற நாம் என்ன வேண்டும் என்று சொன்னால், அவர் சொல்லுகிறார், இடைவிடாமல் ஜெபம் பண்ண வேண்டும். நமக்கு சந்தோஷத்தை கொடுப்பது எதுன்னு சொன்னால் ஜெபந்தான் நம்முடைய வாழ்க்கையில சந்தோஷத்தை கொடுக்கும். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே சந்தோஷத்தை எடுத்து போடுவதற்கு, சந்தோஷத்தை குறைத்து போடுவதற்கு, சந்தோஷத்தை அழித்து போடுவதற்கு எவ்வளவோ பிரச்சனைகள் வந்து அவனை மேற்கொள்ளலாம். ஆனால் அந்த பிரச்சனைகள் மத்தியிலே அவன் இடைவிடாமல் அவன் செபிக்கக்கூடியவனாக இருப்பான் என்று சொன்னால் அவனுக்குள்ள இருக்கிற அந்த சந்தோஷத்தை யாராலும் எடுத்து போட முடியாது. தானியேல் 6ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில் நீங்கள் வாசித்து பாருங்கள். தானியேலுக்கு ஒரு பிரச்சனை, செபிக்கக்கூடாது, செபித்தால் சிங்க கபியில போட்டு விடுவோம் என்று சொல்லி அவனுக்கு ஒரு பெரிய பிரச்சனை வருகிறது. அந்த பெரிய பிரச்சனைகள் மத்தியில அவன் இடைவிடாமல் ஜெபம் பண்ணினான். காலை, மதியம், இரவு 3 வேளையும் அவன் ஜெபித்து கொண்டே இருக்கக்கூடியவனாக இருந்தான். ஆனாலும் அந்த பிரச்சனைகளிலே அவனை கொண்டு போய் சிங்க கபியில போட்டார்கள். ஆனாலும் அவன் சிங்க கபியில கூட சோர்ந்து போகாதபடி அவன் கர்த்தருக்குள்ள இருந்தபடினாலே, கர்த்தர் அவனுக்குள்ள இருந்தபடினாலே அந்த சந்தோஷமானது, அந்த துக்க நேரத்திலும் அவனுக்கு ஒரு பெரிய சந்தோஷம். ஆண்டவர் என்னோடு இருக்கிறார், ஆண்டவர் இந்த சிங்க கபியில் என்னோடு கூட இருக்கிறார், இந்த சிங்கம் என்னை ஒன்றும் செய்ய முடியாது, காரணம் யூத ராஜசிங்கம் என்னோடு கூட இருக்கிறார், யூத ராஜசிங்கத்தோடு நான் இருக்கிறேன், இந்த சாதாரண சிங்கம் என்னை என்ன செய்துவிடும் என்று அவன் சந்தோஷப்பட்டு அந்த கெபியிலும் அவன் தொடர்ந்து செபித்தபடியினாலே சிங்கம் அவனை சேதப்படுத்தாதபடி தேவன் தம்முடைய தூதர்களை கொண்டு சிங்கத்தின் வாய்களை கட்டி போட்டார். ஆகையினால் இன்றைக்கு இடைவிடாமல் நாம் ஜெபிக்கும் பொழுது சில சிங்க ஜெபிகள் நமக்கு வரலாம், சில 7 மடங்கு அக்கினி போன்றதான பிரச்சனைகள் வரலாம். ஆனால் அதன் மத்தியில் நம்ம பண்ணுகிற ஜெபம் ஒரு நாள் நம்மை கைவிட்டு விடவே விடாது. தானியேல் செபித்த பொழுது ஆண்டவர் எப்படி சிங்க கபியில் இருந்தவனை காப்பாற்றினாரோ, சாத்ராக், மேசாக், ஆபேத்நேகோ தொடர்ந்து அவர்கள் 7 மடங்கு அக்கினியில துதித்து ஆராதித்ததினாலே எப்படி தேவன் அவர்களை காப்பாற்றினாரோ, அதுபோல நாம் இடைவிடாமல் செபிக்கும் பொழுது ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில அற்புதங்களை செய்வதற்கு அவர் வல்லவராயிருக்கிறார். ஆகையினாலே எனக்கு அன்பான தெய்வ பிள்ளைகளே, இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். ஒருவேளை இந்த கொரோனா வந்தது நிமித்தமாக இந்த 2 மாத காலம் ஒருவேளை நீங்கள் இடைவிடாமல் செபித்துக் கொண்டிருக்கலாம். அது மிகவும் நல்லதுதான். ஆனால் அதை பார்க்கல மிக நல்லது என்று சொன்னால், எவ்வளவு பெரிய பிரச்சனைகள், போராட்டங்கள் வந்தாலும், எவ்வளவு பெரிய சந்தோஷம், சமாதானத்தை தேவன் நம்முடைய வாழ்க்கையில கொடுத்திருந்தாலும் இடைவிடாமல் நம்ம ஜெபித்துக் கொண்டே இருக்க வேண்டும்.
கொஞ்சம் கூட இடைவெட்டு கொள்ளக்கூடாது. நீங்கள் பஸ்ஸுக்கு பின்னாடியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 10 மீட்டர் இடைவெளி விட்டு வர வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிற வாசகத்தை நீங்கள் பார்ப்பீர்கள். ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நம்ம ஒரு அடி கூட இடைவெளி விடவே கூடாது. ஆண்டவருக்கு நமக்கு ஒரு அடி கூட இடைவெளி இருக்கக்கூடாது. இடைவெளி இருக்கும் பொழுது சாத்தான் உள்ளே புகுந்து நம்மை ஆண்டவரிடத்திலிருந்து பிரித்து விடுவார். ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை நாம் சுதந்திரித்துக் கொள்ள முடியாது. ஆண்டவரோடு நம்ம உறவாட முடியாது. ஆகினால் தான் ஆண்டவர் சொல்லுகிறார், இடைவிடாமல் நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டும். மார்க் 1:35 ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிதாவோடு அவர் என்ன பண்ணுகிறார் என்று சொன்னால், இடைவிடாமல் அவர் ஜெபம் பண்ணுகிறார். அதிக இருட்டோடு கூட எழுந்து வனாந்தரமான ஒரு இடத்துல போய் அவர் பிதாவை நோக்கி எப்பொழுது ஜெபித்துக் கொண்டிருக்கிறதை குறித்து நம்ம பார்க்கிறோம். ஆகியினாலே நீங்கள் கர்த்தருக்குள்ளே இருக்கிறதுக்கு அடையாளம் என்ன என்று சொன்னால், இடைவிடாமல் நீங்கள் ஜெபம் பண்ணணும். இடைவிடாமல் நீங்கள் ஜெபித்துக் கொண்டே இருக்கிறீர்கள் என்று சொன்னால் நீங்கள் கர்த்தருக்குள் இருக்கிறீர்கள் என்கிற ஒரு சந்தேகம் நமக்குள்ளே வராது. எவ்வளவு பிரச்சனைகள், போராட்டங்கள் வந்தாலும், குழப்பங்கள் வந்தாலும், குறைகள் வந்தாலும், வியாதிகள் வந்தாலும், பலவீனங்கள் வந்தாலும், நம்ம எல்லாவற்றின் மத்தியில இடைவிடாமல் நம்ம ஜெபிக்க வேண்டும். அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்தில் செசரியா பட்டணத்தில் கொர்நேலியு என்கிற ஒரு தேவ மனிதன் 100க்கு அதிபதியாக இருக்கிறான். அவன் தன் வீட்டார் அனைவரோடு கூட தேவ பக்தியுள்ளவனாய் இடைவிடாமல் எப்பொழுதும் தேவனை நோக்கி அவன் ஜெபித்துக் கொண்டிருந்தான் என்று சொல்லி அந்த 2வது வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. கொர்நேலியுக்கு நல்ல பதவி உண்டு. அவனுக்கு கீழே 100 பேர் வேலை செய்கிறார்கள். நல்ல பொறுப்புல இருக்கிறான். அப்படிப்பட்ட பொறுப்புள்ள ஒரு மனிதன் எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபித்துக் கொண்டிருக்கிறான். ஒருவேளை இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு எவ்வளவு பொறுப்பு கொடுத்திருந்தாலும், எவ்வளவு பெரிய வேலைகளை நாம் செய்து கொண்டிருந்தாலும், எந்தெந்த வேலைகளில் ஈடுபட்டிருந்தாலும், கர்த்தரோடு நம்ம செய்கிறதான அந்த உடன்படிக்கை, கர்த்தரோடு செலவு பண்ணுகிற அந்த நேரம், இடைவிடாதபடி ஜெபிக்கிற நேரத்தை ஒருவரும் நம்மை விட்டு எடுத்து போடக்கூடாது. எப்பொழுதுமே நம்ம என்ன பண்ண வேண்டும்? ஜெபித்துக் கொண்டே இருக்க வேண்டும். லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் நீங்கள் 2ஆம் அதிகாரத்தில் 36வது வசனத்தில் நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னால், ஆசேருடைய கோத்திரத்திலே பானுவேலின் குமாரனாகிய அன்னாள் என்னும் ஒரு தீர்க்கதரிசி கன்னி பிராயத்திலிருந்து 7 வருடம் கணவரோடு கூட வாழ்ந்தவர். ஏறத்தாழ 86 வயது 84 வயதுள்ள அந்த விதவையானவள் எப்பொழுதும் துதித்துக் கொண்டு, ஜெபித்துக் கொண்டு, உபவாசித்துக் கொண்டு, இடைவிடாமல் தேவனை ஆராதித்துக் கொண்டு தேவாலயத்தில் இருந்தாள் என்று சொல்லி நீங்கள் வேதத்தில் லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 36, 37 வசனங்களில் நம்ம பார்க்க முடியும். அப்போ 7 வருஷம் தன்னுடைய கணவனோடு கூட அவள் வாழ்ந்தாலும் கூட அவள் 84 வருடம் வரை தேவாலயத்தை விட்டு பிரியாதபடி இரவும் பகலும் ஜெபித்து உபவாசித்து இடைவிடாமல் ஆராதித்துக் கொண்டிருந்தாள். இப்போ நம்முடைய வாழ்க்கையில நமக்கு வயது ஒரு பெரியதல்ல. எந்த வயதானாலும் சரி நாம் ஆண்டவரோடு கூட நடக்க வேண்டும், ஜெபிக்க வேண்டும். அல்லேலூயா. மோசே 120 வயதானாலும் ஆண்டவரோடு கூட நடந்தான். நோவா நடந்தார், ஏனோக்கு நடந்தார். இவர்கள் இடைவிடாதபடி தேவ சமூகத்தில் இருந்தபடியினாலே அவருடைய வாழ்க்கையில தேவன் பல நன்மைகளை, ஆசீர்வாதங்களை கொடுத்திருக்கிறார். ஆகியினாலே நமக்கு வயது பெரியதல்ல. என்னுடைய சரீரம் பலவீனமாக இருக்கிறது, என்னால் ஜெபிக்க முடியாது என்று சொல்லி நம்ம சாக்கு போக்கு சொல்லாதபடி இந்த கொரோனாவின் நாட்களில் எப்படி குடும்பமாக உட்கார்ந்து தனிப்பட்ட முறையில் இடைவிடாதபடி நம்ம ஜெபித்துக் கொண்டிருக்கிறோமோ, அதுபோல இந்த கொரோனா முடிந்ததுக்கு அப்புறமும் இந்த ஜெபத்தை நம்ம கண்டினியூ பண்ணி நம்முடைய தேசத்திற்காக, சபைகளுக்காக, பிறருக்காக, நம்முடைய குடும்பங்களுக்காக ஜெபிப்போம் என்று சொன்னால் நாம் கர்த்தருக்குள் இருக்கிறோம் என்பதை நாம் உறுதிப்படுத்திக் கொள்ள முடியும். எந்த ஒரு பிரச்சனைகள் நமக்குள்ளே வந்தாலும் அந்த ஜெபமானது நமக்குள்ளே ஜெயத்தை கொண்டு வரும். தானியேல் 6ஆம் அதிகாரம் கடைசி வசனம் சொல்லுகிறது, தரியுவின் ராஜ்யபார காலத்திலும் பெர்சியனாகிய கோரேசின் ராஜ்யபார காலத்திலும் தானியேலின் காரியம் ஜெயமாகிறது. ஆகியினாலே நாம் ஜெயமுள்ளவர்களாய் மாற வேண்டும் என்று சொன்னார். நமக்கு வருகிற ஒவ்வொரு யுத்தத்திலும், போராட்டத்திலும் நாம் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால், நாம் ஜெயம் பெற வேண்டும் என்று சொன்னால், தானியேலை போல இடைவிடாமல் நம்ம 3 வேளையும் ஜெபித்து தேவனுக்கு முன்பாக நிற்போம் என்று சொன்னால் நம்மை யாரும் மேற்கொள்ள முடியாது.
நமக்கு விரோதமாய் வருகிற எந்த ஒரு ஆயுதமானாலும் அது வாய்க்காமலேயே போய்விடும். ஆகினால் தானியலை போல இடைவிடாமல் ஜெபம் பண்ணுவோம். அந்த அன்னாள் தீர்க்கதரிசியை போல 84 வயதானாலும் கூட இடைவிடாதபடி அவர் உபவாசித்து ஜெபம் பண்ணி கொண்டிருந்தது போல நம்முடைய வாழ்க்கையிலே இடைவிடாமல் ஜெபித்துக் கொண்டிருப்போம். கர்த்தர் நமக்கு அற்புதங்களை செய்து நமக்கு என்னென்ன தேவை என்பதையும் நம்முடைய பிரச்சனைகளிலே தேவன் நமக்கு உதவி செய்து நம்மை அதிலிருந்து ரட்சித்து காப்பாற்றுவதற்கு அவர் வல்லவரும் நல்லவருமாக இருக்கிறார். ஆகியனால இடைவிடாமல் நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். மூன்றாவதாக பவுல் தன்னுடைய சபை மக்களை பார்த்து சொல்லுகிறார், எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். ஜெபம் செய்கிற பிள்ளைகள் எல்லாவற்றிலும் மூன்றாவதாக என்ன பண்ணணும்? ஸ்தோத்திரம் பண்ண வேண்டும். சில நேரத்தில் நம்முடைய ஜெபங்களுக்கு பதில் வராமல் போகலாம். பதில் வரவில்லையே என்று சொல்லி நாம் முறுமுறுக்கக்கூடாது. பதில் வராவிட்டாலும் கூட தேவனை நோக்கி நாம் ஸ்தோத்திரம் பண்ண வேண்டும். யோபை குறித்து நம்ம வாசிக்கிறோம். உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகக்கூடிய ஒரு பயபக்தியுள்ள ஒரு மனிதனாக இருந்தாலும் தன்னுடைய பிள்ளைகள் ஏதாவது பாவம் செய்திருப்பார்களோ என்று சொல்லி பிள்ளைகளுக்காக அவன் பலி செலுத்தி அவன் கர்த்தருக்குள்ள பயத்தோடு பக்தியோடு கூட வாழ்ந்தாலும் கூட அவருடைய வாழ்க்கையிலே சில நேரத்திலே சத்துரு வஞ்சித்து அவருடைய குடும்பத்தை, அவருடைய சரீரத்தை, அவருடைய வாழ்க்கையை தலைகீழாக மாற பண்ணினாலும் அவர் 1ஆம் அதிகாரம் 20வது வசனம் 21வது வசனத்தில் சொல்கிறார், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி தன்னுடைய உதடுகளினால் கூட அவர் பாவம் செய்யாதபடி கர்த்தரை துதித்தார். இடைவிடாமல் ஜெபிக்கிற நேரத்தில் ஜெபித்துக் கொண்டிருக்கிற நம்முடைய வாழ்க்கையில சில நேரத்தில் யோபை போல பிரச்சனைகள் வரலாம், யோபை போல இழப்புகள் வரலாம், யோபை போல ஏமாற்றங்கள் வரலாம், யோபை போல வியாதி வரலாம், யோபை போல அவமானங்கள் வரலாம். அதன் மத்தியிலே நாம் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கணுமே தவிர ஆண்டவரை நாம் முறுமுறுக்கக்கூடாது. நான் இவ்வளவு உண்மையாக இருந்தேனே, உத்தமனாக இருந்தேனே, உம்மை பின்பற்றினேனே, உமக்கு பயந்து நான் ஜீவித்தேனே, என்னுடைய பிள்ளைகள் 10 பிள்ளைகள் இழந்து விட்டதே என்று சொல்லி யோபு முறுமுறுக்கவில்லை. கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னார். நம்முடைய வாழ்க்கையிலும் யோபை போல நம்ம சில நேரத்தில் நன்மையே வரும் என்று நம்ம எதிர்பார்க்க முடியாது, ஆசீர்வாதமே வரும் என்று நம்ம எதிர்பார்க்க முடியாது. சில நேரத்தில் நமக்கு தீமை வரலாம், சில நேரத்தில் நம்ம ஆசீர்வாதத்தும் தாமதமாய் வரலாம். அப்படி எது வந்தாலும் சரி நம்ம முறுமுறுக்காதபடி கர்த்தருடைய சமூகத்திலே கர்த்தர் நிச்சயமா எனக்கு கொடுப்பார் என்று கர்த்தரை நோக்கி நம்ம ஸ்தோத்திரம் பண்ண வேண்டும். சங்கீதம் 50:23 சொல்லு, ஸ்தோத்திரம் பலியிடுகிறவர் என்னை மகிமைப்படுத்துகிறார். ஆமென். ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்துகிற ஒரே ஒரு காரியம் என்ன என்று சொன்னால் நம்ம ஸ்தோத்திரம் பண்ண வேண்டும். எபிரேயர் 13:15 சொல்லுகிறது, உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலிகளை எப்பொழுதுமே நாம் அவருக்கு செலுத்த கடவும். சங்கீதம் 18:3-22 சொல்லுகிறது, அவர் துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிறார், அவர் துதிக்கு பாத்திரராக இருக்கிறார். ஆகினால் எந்த இடத்துல துதி ஸ்தோத்திரம் உண்டோ அங்கு கர்த்தர் இருக்கிறார். அப்போஸ்தலனாகிய பவுலும் சீலாவும் சிறைசாலையிலே அவர்கள் துதித்து பாடின பொழுது தேவன் அந்த சிறைசாலையில் வந்து அவர்களையும் விடுவித்து அதை கேட்ட அநேகருடைய கட்டுகளை கர்த்தர் விடுவித்தார். ஆகினால் இந்த காலை விளக்கென்பான தெய்வ பிள்ளைகளே, நீங்கள் எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். இந்த கொரோனாவின் நிமித்தமாய் வேலை வாய்ப்புகளை இழந்திருக்கலாம், பொருளாதார நெருக்கடி வந்திருக்கலாம், பல பற்றாக்குறை வந்திருக்கலாம், எதிர்பார்த்த காரியம் செய்ய முடியாமல் போயிருக்கலாம். எது நடந்தாலும் சரி கர்த்தாவே உங்க ஸ்தோத்திரம் என்று மாத்திரம் நீங்கள் சொல்லி பாருங்கள். ஸ்தோத்திரத்தின் மூலமாக கர்த்தர் மகிமைப்படுகிறவராயிருக்கிறார். 6 நாட்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் எரிகோவை சுற்றி வந்தார்கள். 7வது நாளிலே 7 முறை இக்காலத்தோடு கர்த்தரை துதித்த பொழுது அந்த எரிகோ கோட்டைகளை கர்த்தர் உடைத்து பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்குள்ளாக அவர்களை கொண்டு போனார். ஆகினால் இன்றைக்கு எந்த ஒரு சூழ்நிலையில் நாம் இருந்தாலும் நம் எல்லா சூழ்நிலைகளிலும் கர்த்தரை துதிப்போம். ஆண்டவர் அந்த துதியிலே மகிமைப்பட்டு அந்த துதியிலே அவர் பிரியப்பட்டு நம்முடைய வாழ்க்கையில இழந்து போனதை நமக்கு திரும்ப தர அவர் வல்லவராக இருக்கிறார். ஆகையினால் பவுல் சொன்னது போல, முதலாவது நீங்கள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கள், 2வது இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், 3வதாக எல்லாவற்றையும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். ஆமென். எது நடந்தாலும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், எது நடக்க போகிறதா இருந்தாலும் ஸ்தோத்திரம் பண்ணுங்கள், எது இப்பொழுது நடந்து கொண்டிருந்தாலும் ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். நாளைக்கு என்ன நடக்க போகுதோ நமக்கு தெரியாது, அதற்காகவே நம்ம ஸ்தோத்திரம் பண்ணுவோம் என்று சொன்னால் ஸ்தோத்திர பலியிடுகிறவர் ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறார். ஆகையினால நான் உங்களை பார்த்து சொல்லுகிறேன், நீங்கள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள்,
இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். எல்லாவற்றுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். நன்மை வந்தாலும் ஸ்தோத்திரம் பண்ணுங்கள், தீமை வந்தாலும் ஸ்தோத்திரம் பண்ணுங்கள், பதில் வந்தாலும் ஸ்தோத்திரம் பண்ணுங்கள், பதில் வராவிட்டாலும் ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். எவ்வளவு பெரிய யுத்தங்களை கர்த்தர் நிறுத்தினாலும் ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். எவ்வளவு பெரிய யுத்தங்கள் நமக்கு விரோதமாய் வந்தாலும் நீங்கள் ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். கர்த்தர் உடைய வாழ்க்கையிலே உங்களோடு இருக்கிறார் என்பதை அநேகர் அறிந்து கொள்ளும்படியாக கர்த்தர் அந்த துதியில பிரியப்பட்டு ஸ்தோத்திரத்தில் பிரியப்பட்டு நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை ஆசீர்வதிக்க ஒரு வல்லவராயிருக்கிறார். ஆகையினால் நம்ம எல்லாரும் கண்களை மூடி நாம் செபிக்க போகிறோம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உயிர்த்தெழுந்த நல்ல காலை வேலைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய சபை மக்களை பார்த்து சொன்னார், இடைவிடாமல் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவனை குறித்துபடி சித்தமாய் இருக்கிறது என்று சொன்னார். ஆகையினால் ஆண்டவரே, இந்த நாட்களிலே நாங்கள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருக்க, இடைவிடாமல் ஜெபம் பண்ண, ஆண்டவர் எல்லாவற்றையும் ஸ்தோத்திரம் செய்ய ஆண்டவரே நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்து வருகிறீரே, அதற்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம். ஒருவேளை இப்படிப்பட்ட காரியம் எங்களுடைய வாழ்க்கையிலே என்று சொன்னால், இனிமேல் ஆண்டவரே நாங்கள் இப்படிப்பட்ட காரியத்தில் நாங்கள் நம்மை மகிமைப்படுத்த எங்களுக்கு உதவி செய்யும். ஒருவேளை இப்படிப்பட்ட காரியமெல்லாம் எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிறது என்று சொன்னால், அதில் இன்னும் நாங்கள் அதிகமாய் வளர, இன்னும் அதிகமாய் கர்த்தருக்குள் வாழ்ந்து, கர்த்தருக்குள் களி கொடுத்து, இடைவிடாமல் செபித்து, எல்லாவற்றுக்கும் ஸ்தோத்திரம் செய்து யோபை போல நாங்கள் 2 மடங்கு ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற குடும்பங்களை ஆசீர்வதியும், பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதியும். அப்படி சூழ்நிலைகள் என்ன என்று எங்களுக்கு தெரியாதப்பா. ஆனால் கர்த்தர் ஆண்டவரே யோபு சொன்னது போல கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் என்று எந்தெந்த சூழ்நிலைகளில் நம்முடைய பிள்ளைகள் நம்மை துதித்து ஸ்தோத்தரித்துக் கொண்டிருக்கிறார்களோ, அப்படி துதிக்கிற ஸ்தோத்திர குடும்பங்களுக்கு, பிள்ளைகளுக்கு இழந்து போன எல்லாவற்றையும் 2 மடங்காய் நீர் திருப்பி கொடுத்து, மறுபடியும் தேவன் அவர்களை ஆவிக்குரிய உலகத்துக்குரிய சகல விதமான ஆசீர்வாதங்களினால் நீ நிரப்ப போவதற்காக ஸ்தோத்திரம். இதுவரை எங்களை பாதுகாத்தீரே. தொடர்ந்து இந்த மாதத்தின் மீதமுள்ளதான நாட்களிலும் நம்முடைய கரம் எங்களை வழிநடத்தட்டும். இந்த கொரோனா சீக்கிரமாக எங்களுடைய தேசத்தை விட்டு கடந்து போகட்டும். மறுபடியும் நாங்கள் சபையில் இணைந்து உம்மை ஆராதித்து துதிக்கிற பிள்ளைகளாக எங்களை மாற்றும். ஆண்டவரே நீர் அப்படி செய்ய போவதற்காக ஸ்தோத்திரம். இந்த காலை வேளையிலே ஒவ்வொரு வீடுகளிலே தேவ சமூகத்திலே ஆண்டவரே, இந்த ஆண்டவரே அப்பா ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்கிற நம்முடைய பிள்ளைகளுடைய வீடுகளை நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். அப்பம் தண்ணி எண்ணெய் மாப்பிசைகிற தொட்டி ஆசீர்வதிக்கப்படுவதாக, அவருடைய அலங்கத்தில் சமாதானம், அவருடைய அரண்மனைக்குள் சுகமும் வருவதாக. தேவ கரம் தொடர்ந்து வருகிற நாட்களிலும் நடத்த போவதற்காக நன்றி. எல்லா துதியும் கனமும் மகிமையும் மகி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும், ஆறுதலும், சமாதானமும் வழி நடத்துதலும் இந்த அருமையான வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நம் அனைவரோடும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவரை இருப்பதாக. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம்.